ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு க்ளீனிங் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். நான் எப்படி என்னோடய கிளாஸ்வேர்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவுமே அதெல்லாம் கிராக் ஆகாமல் யூஸ்ஃபுல்லாக குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வருங்க. நாம் இன்றைக்கி குயிக்கான மெத்தடில் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கெட்டில் நான் வந்து கை வெதுவெதுப்பாக இருக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணுற பாட்டில்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாகவே இருக்கட்டும். ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக வெதுவெதுப்பான தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் ஆகி கழண்டு வரும். ஒரு சில இது பிளாஸ்டிக் மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு இது நல்லா ஸ்டிக்கர் லேபிள் பண்ணியிருப்பாங்கங்க. ரொம்பவுமே ஊற வச்சு தான் எடுக்கணுமா இருக்கும். அதனால் நீங்கள் சுடுதண்ணி வச்சுட்டு அதில் ஊற வச்சுக்கோங்க. நான் அதே போல் எல்லாமே மூடி அதோட கேப் எல்லாமே சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். அதில் இருக்கிற ஸ்மெல் அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு போயிடும். நம்ம இப்போ காஃபி ஊறுகாய் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு செய்யுங்காட்டி க்ளீன் பண்ணுறங்காட்டி அதோட ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க. அதுக்காக தான் இப்படி நம்ம ஊற வைக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். சிசர் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த பேப்பர் மாதிரி கொடுத்துருந்த லேபிள்லாம் தான் ரொம்பவுமே டார்க்காக கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஊற வச்சுக்க போகிறோம். இதெல்லாம் இப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நான் இந்த தண்ணிக்குள்ளேயே ஊற வச்சுக்கிறேன் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் இதுலேயும் தண்ணி வச்சுருக்கேங்க. இதுலேயும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி தான் வச்சுருக்கேன். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி தண்ணி. இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு லிக்விட் சேர்த்துக்கோங்க. விம் லிக்விட் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க லிக்விட் கரையிற மாதிரி. இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். பேக்கிங் சோடா சேர்த்து க்ளீன் பண்ணும்போது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதோட இருக்கிற ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இந்த ஜம்ஸ் இருந்தாலும் போயிடும். நம்ம ரெகுலராக அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடிக்கடி அந்த பிசுப்பு இருக்கும், அதுவும் போயிடுங்க. வெதுவெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணுறங்காட்டி அதில் அந்த எண்ணெய் மாதிரி பிசுக்கு இருக்கும். நம்ம கை வச்செல்லாம் எடுப்போம். அந்த இது எல்லாமே ஸ்டெயின் எல்லாமே போயிடும். அதுக்காக தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். நான் எல்லா விதமான கிளாஸ்வேர்ஸையும் ஊற வச்சுக்கிட்டேன். அதோட கேப்பை இது உள்ளே தான் ஊற வச்சுருக்கேன். எல்லாமே நான் எடுத்து இதில் வச்சுக்க போகிறேங்க. இதுக்குள்ளே ஊற வச்சுக்கலாம். ரொம்பவுமே ஈஸியாகவும் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் க்ளீன் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு ஊற வைக்கிறோம். இதில் வந்து கேப், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிற மூடி எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு சில முடி எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி சில்வர் அந்த மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. நான் எல்லாமே இதில் ஊற வச்சுக்கிட்டேங்க. இது மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து பாட்டிலுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சதை பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டே இந்த லேபிள் க்ளீன் பண்ணுறதுக்காக ஊற வச்சுருந்தோம். எவ்வளோ குயிக்காக வந்துருச்சு ஊறினங்காட்டி. அந்த இது வந்து அந்த பக்கெட் கொஞ்சம் நேரம் அதே போல் ஊறிக்கிட்டு இருக்கட்டும், ஒரு 1 hour போல். இதே போல் இந்த லேபிள்லாம் நம்ம குயிக்காக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஊறி இருந்தால் தாங்க நம்மளுக்கு சீக்கிரமாக இது பண்ணி வரும். அந்த பேப்பர் உறிஞ்சு க்ளீனாக வரும். இல்லைனா அப்படியே அந்த பாட்டிலில் வந்து ஒட்டிக்கும். இதுவும் வந்து ஊற வச்சு 1 hour போல் ஆச்சு. நல்லா அந்த இதெல்லாமே கழண்டுருங்க. அந்த கரை இந்த மாதிரி இருந்தால் எல்லாமே கழன்றும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நார் எடுத்துக்கோங்க. அந்த சொரசரப்பாக இருக்கிற மாதிரி நார், கம்பி நார்லாம் எப்போயுமே எடுக்காதீங்க. இந்த மாதிரி இதில் லைட்டாக லிக்விட் ஏதோ ஒன்று தொட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க எப்போயுமே போல். உள்ளே வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த ப்ரஷ்ஷிலலாம் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த வரும்புலலாம் இது மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த கீறல் விராமல் கிராக் ஆகாமல் இருக்கும். இதே போல் வந்து நான் எல்லாமே பாட்டில் க்ளீன் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த கை விட முடியாது, ஒரு சில பாட்டில் சின்னதாக இருக்கும். அதுக்கெலாம் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். அதோட கேப்லேயும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கெல்லாம் இருக்குது, அந்த கரைலாம் இருக்குது. அப்படியே அந்த ஆயிலெலாம் சேர நம்ம கையில் வந்து குக் பண்ணும்போது தண்ணி வச்சுருப்போம், ஆயில் வச்சுருப்போம், கையில் பட்டிருக்கும். அதெல்லாம் இந்த பாட்டில் மூடியில் பட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஆகிடும் கரை மாதிரி. கிச்சனில் அந்த கேஸ்லேருந்து பிசுப்பு இதாகும். இப்போ எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி பளிச்சுன்ட்டு இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் ரொம்பவுமே க்ளீனாக இருக்கும். அந்த ரிமூவ் ஆகிடும் ரொம்பவுமே சீக்கிரமாக. நல்லா ஒட்டிலாம் இருக்காது. இதே போல் எல்லா பாத்திரத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அந்த லேபிள் ரிமூவ் பண்ணது எல்லாமே. இப்போ வந்து ஒரு மைல்டான வெயிலில் வச்சுக்கலாம். ரொம்பவுமே வெயிலில் வைக்காதீங்க. சன்நீட் அப்படியே படுற மாதிரி வச்சினாலும் கிளாஸ் வந்து பிரேக் ஆகி உடஞ்சி போயிடும். ஓரளவுக்கு லைட்டான வெயிலில் வச்சுக்கலாம்.
எல்லாமே திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கும் போது அப்படியும் நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகிடும். 2 சைடு நம்ம திருப்பி வைக்கணுன்ட்டு இல்லை, அந்த ஹீட் படும்போது அப்படியே அந்த தண்ணிலாம் வழிஞ்சிரும். அதுக்காக கீழே ஒரு கிளாத் போட்டுட்டு இதெல்லாமே வச்சுருக்கேங்க. இப்போ வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. 1 ஹவர் போல் விட்டுருந்தேன். எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பளபளப்பாக இருக்குது. அந்த மூடியிலலாம் எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருந்து எல்லாமே போயிட்டு எப்படி க்ளீனாக வந்திருக்குன்ட்டு பாருங்கள். எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக க்ளீன் ஆகிருக்குங்க. அந்த பிசுபிசுப்பு எதுலேயுமே கொஞ்சம் கூட இல்லாமல் நீட்டாக க்ளீன் ஆயிரும். இந்த ஸ்மெல்லும் வராது. இப்போ வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன் நான். இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே ஃபுல் பண்ணியிருக்கேன். இப்படி தான் க்ராசரிஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவுமே நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய மற்ற அப்டேட்டையும் செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. இன்னும் கலந்துக்காத ஃப்ரெண்ட்ஸ் கலந்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.